சென்னை வானகரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். எடப்பாடி பழனிசாமியை 2026 மீண்டும் முதல்வராக்குவோம் உட்பட மொத்தம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றும். சட்டப்பேரவை தேர்தலில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். கூட்டணி விவகாரத்தில் இபிஎஸ்ஸிற்கு முழு அதிகாரம் என்றும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றும். கோவை மதுரை மெட்ரோ விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். முறையான தரவுகளுடன் மெட்ரோவிற்கு விண்ணப்பிக்கவில்லை என கண்டனம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் பரபரப்பு. அனுமதி இல்லாதவர்கள் அரங்கத்திற்குள் செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு. சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல். பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். அதிமுக பொதுக்குழுவில் மணக்க மணக்க தடப்புடலான அசைவு விருந்து. மட்டன் பிரியாணி, வஞ்சர மீன் வறுவல் பரிமாறப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு விநியோகத்தை தொடங்கியது அமமுக. சென்னை அடையாறில் உள்ள அமமுக கட்சி அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று டிடிவி தினகரன் மீண்டும் திட்டவட்டம். அண்மையில் அண்ணாமலை சந்தித்த நிலையில் தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் விளக்கம். முன்னூற்று 76 நில அலுவலர்கள் 100 வரைவாளர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணையும் வழங்கினார். திருப்பரங்குன்றம் மலை மீது மாநில தொல்லியல் துறையினர் 7 பேர் அடங்கிய குழுவினர் ஆய்வு. மலை மீது இருப்பது தீபத்தூணா, எல்லைக்கல்லா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 12,030 ரூபாய்க்கும் சவரன் 96,240 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி ஒரே நாளில் 8,000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாய்க்கு விற்பனை. தவேக தலைவர் விஜய் தலைமையில் நாளை கட்சி மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம். அடுத்த கட்ட சுற்றுப்பயணங்கள், தேர்தல் பிரச்சாரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்திலிங்கம் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல். விஜய் முன்னிலையில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதிய பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறது திமுக. எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. கோடம்பாக்கத்தில் உள்ள ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தும் தனியார் நிறுவனத்தில்
சோதனை நடைபெறுவதாக தகவல். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தொழிலதிபர் பசுபதி கோபாலன் வீட்டில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. தியாகராய நகரில் வைர வியாபாரி மற்றும் தனியார் நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவு. நீலகிரியில் 88 கிராம ஊராட்சிகளை புதிதாக உருவாக்கி அரசாணை வெளியீடு. 27 கிராம ஊராட்சிகள் பிரிக்கப்பட்டு புதிதாக 88 கிராம ஊராட்சிகள் உருவாக்கம். சென்னை வேளச்சேரி HDFC வங்கியில் 1 கிலோ தங்கத்தை விட்டுச் சென்ற நபர் யார்? உரிமை கோர யாரும் வராததால் வங்கி நிர்வாகம் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார். திருவண்ணாமலை தீபமலையின் மீது ஏறி மகா தீபத்தை காண முயன்ற இளைஞர் உயிரிழப்பு. தடையை மீறி ஏறிய பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் விமான கேபின் ஊழியர் உட்பட 5 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் 9வது நாளாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து. 14 விமானங்களின் புறப்பாடு ரத்தான நிலையில் பயணிகள் கடும் அவதி. SIR பணிகள் தொடர்பாக மாநில அரசுகள் வரிசையாக மனுக்களை தாக்கல் செய்வது வேதனை அளிக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் தேடுவதாக உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று தொடக்கம். அமெரிக்க துணை வர்த்தக பிரதிநிதி ரிக் ஷ்விட்ஜெட் தலைமையிலான குழு இந்தியா வருகிறது.